ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு லைவில் வந்துட்டு சம்பவங்கள் நடக்குது. நினச்சேன் ஆக்சுவலாக வந்துட்டு சரி அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் மறந்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நினச்சிருப்பீங்க. ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. ஆனால் வந்துட்டு நாட் சப்ஸ்கிரைப்டு அப்படின்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% காமிக்குது பார்க்குற வியூவர்ஸு. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி 2 நாள் வந்து விஜய் பார்வதி வச்சு செஞ்சுட்டார். கமருதீன் கூட நேற்று அது கொஞ்சம் தான், இன்றைக்கி வந்துட்டு பெருசாக இல்லை. ஆனால் கமருதீன் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் அவரே வாயை விட்டாப்புல. என்னென்னா, நான் 2 பேருக்கு பொதுவாக பண்ணிட்டேன் லாயராக இருக்கும்போது, அதை பற்றி நான் கேட்கவே இல்லைன்ட்டார் விஜய். அதே மாதிரி கடைசியில் வியானா வந்து ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பாங்க. சிரிப்பாக சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஒன்று நான் முதல்ல பார்த்துருந்தேன், இந்த 2 பிரச்சனை புரியுதுங்களா? 2 பிரச்சனையும் வந்திருக்காது. பிரச்சனைன்னு எப்போ 2 பேரும் பார்த்துட்டாரோ அப்போது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் நடக்கும்போதே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி விஜய் பார்வதி ஒரு லுக்கிட்டு பாடே ஓஹோ அப்படின்ட்டு நான் அப்பயும் நினச்சேன், சரி இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா கமருதீன் கண்டிப்பார், எப்படி விஜய் பார்வதி பற்றி பேச ஆரம்பிப்பார் அப்படின்ட்டு. கமருதீனுக்கு வந்துட்டு இது வரைக்கும் ஒரு சூப்பர் பேர் இருக்குது. என்னென்னு சொல்லுங்கள், அவர் நம்பிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணுவார். ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு யோசிச்சு பாருங்கள். இப்போ 4 பேர் பேசுகிறாங்க, அமித், எஃப்ஜே, கமருதீன், வினோத் என்ன சொல்கிறாரு, ஏப்பா நீ வந்து அவங்க ஃபேமிலி பற்றி தப்பாகவே பேசலையாப்பா, அதுக்கு எதுக்கு அவள் இவ்வளோ பொங்குறா? அதே மாதிரி அந்த கேஸை பற்றி சொல்கிறாரு. அதாவது உன்னை பற்றியும் இந்த அமித்தை பற்றியும் போட்ட கேஸ்லாம் யோசிச்சிருப்பா, யாரை பற்றி போட்டாலும் ஒன்றும் வராது, சரி இதை பற்றி போட்டிருப்போம் அப்படின்னு இவர் கலாய்க்கிறார் வினோத். கமருதீன் என்ன சொல்கிறாரு, வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்னை பற்றி நிறைய பேசிட்டா, வெளியில் எனக்கு போனால் என்ன நடக்கும்போது தெரியல. அதே மாதிரி நீ வந்து அந்த மேரீடு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நார்மலாக காமெடியாக தான் பண்ண, ஆனால் அவள் அதை பிரித்து அமித் கேஸை சொல்கிறார். அதை அவள் பிரித்து பார்த்து இந்த தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டான். அதேமாதிரி லாயர் ஃபேமிலி சொன்னது கூட எனக்கு பெருசாக தப்பே தெரியலன்றாரு. சூப்பரில் அது அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் வழி இல்லை. அதே இவங்க நம்பக்கூடாது, இதெல்லாம் வந்து குறும்படமாக அவங்களுக்கு போட்டு காட்டணும். எஃப்ஜி என்ன சொல்கிறாரு, அவள் வந்து கேமுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறான், நிறைய வார்த்தைகள் சொல்கிறான். ஆனால் அதை தாண்டி வெளியில் நம்மளுக்கு 100 நாள் அதை முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. அதில் இவ சொன்ன வார்த்தைகளை நம்மளுக்கு பேக்ஃபயர் ஆகும், புரிஞ்சுக்குங்க, நம்மளுக்கு பேக்ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பயப்படுறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறார், ஐயோ எனக்கு வெளியில் என்னென்ன பேக்ஃபயர் ஆகிருக்குன்னு தெரியலன்னு கமருதீன் பயப்படுறாரு. ஆக்சுவலாக விஜய் பார்வதி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லலை. விஜய் பார்வதி கேமுக்காக எல்லாத்தையும் உடைக்கணும்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு பேக்ஃபயர் ஆகும் அப்படின்னு தான் அங்கே சொல்கிறாரு. ஸோ பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போ அமித் என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக அவள் எல்லா கேஸையும் மறந்துட்டா, எதை கேஸ் எழுதுன்னு தோணுது அவனுக்கு, மறந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அந்த பக்கம் போகும்போது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை எழுதுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், விஜய் பார்வதி எதையுமே வாண்டடாக பண்ணல, அது அவரே சொல்லிடுறாரு இங்கே அமித். நான் போகும்போது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, அவள் எழுதிட்டான். உடனே அதை வந்து எல்லாரும் சிரித்து பேசுகிறாங்க. அதுலேயும் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்துட்டு அமித் கிட்ட சாரி கேட்டுட்டேன், அதே மாதிரி இவக்கிட்ட கேட்டேன், இதில் என்ன இருக்குது, நல்லா இப்போ ஜாலியாக பழகிறவங்ககிட்ட வந்துட்டு என்னப்பா என்ன ஹர்ட் ஆகிட்டியா, அவங்க ஆமாண்டா ஹர்ட் ஆகிடுச்சு, சரி அதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு பண்ணிட்டு போனேன், இதுக்கு பேர் சாரி இல்லையா இங்கே இப்படி. ஆனால் அந்த கிச்சன் இடத்துல என்ன சொன்னார்னா, அந்த கேஸ் முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட நான் சாரி கேட்கல சொல்லு, உங்கள்கிட்ட நான் சாரி கேட்கலன்னு. அப்பயே சொல்லியிருப்பாங்க, நீ என்கிட்ட அமித் கிட்ட கேட்ட மாதிரி சாரி கேட்டியா அப்படின்னு. பார்த்தியா உன் ஈகோக்காக என்னை வந்து கோத்து வர போகிறேன்னு சொல்லியிருப்பார். நான் எனக்கு டவுட் வந்துச்சு, என்னடா தான் உண்மையிலே அப்போ சாரி கேட்டாருன்னு. இப்போ சொல்கிறாரு ஆக்சுவலாக சாரி கேட்கல, என்ன சொல்லியிருக்காரு, ஹர்ட் ஆகிட்டியா, அவங்க ஆமாண்டா ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, சரி கூட அதெல்லாம் மனசில் வச்சுக்காது, இதுக்கு பேர் சாரியா? இது ஏன் பாஸ், 2 பேரையும் ஒரே விஷயத்துக்கு ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தர்கிட்ட தாழ்மையாக மன்னிப்பு கேட்குறீங்க, இன்னொருத்தர்கிட்ட சரி மனசில் வச்சுக்காது, இதுனா என்னது இது? அதை அவங்க சொன்னால் அதை இப்போ வந்துட்டு என்ன 4 பேர் சிரித்து பேசி கலாச்சிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்கிறது, இது வந்துட்டு விஜய் பார்வதி தெரியணும் சரிங்களா. இந்த 4 பேரில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த மேனேஜர் டாஸ்க்கு, அப்புறம் அந்த நத்தக்கண்ணி டாஸ்க், அந்த அத்தக்கண்ணியில் இந்த கண்ணில் அடிப்பட்டு ராணி அந்த டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வார்டன் டாஸ்க்கு, இதிலெல்லாம் தனியாக பண்ணாமல் போச்சு. அந்த மாதிரி தனியாக பண்ணுன்றேன். தனியாக அவங்களோட கேம் விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக பெரிய சான்ஸ் இருக்குது. இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட சான்ஸ் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 4 பேர் திரும்ப வந்துட்டு பழைய மாதிரி மாறிட்டாங்க, விஜய் பார்வதி கலாய்க்கிற விஷயம். ஆனால் அமித் வந்து அதை பெருசாக சொல்லலை. பட் இவங்க 3 பேரும் நல்லா வந்து சிரித்து பேசி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதில் கமருதீன் கூட சேர்ந்து பேசினா பார்த்தீங்கன்னா அது என்னால் மறக்கவே முடியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்கள். ஏன் மறக்க முடியலன்றது சொல்லிடுறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சொன்னார், இப்போ நீங்கள் வந்து கமருதீனுக்காக வாதாடினீங்க பார்த்தீங்களா, இந்த வாதாட்டத்தை நீங்கள் வந்து கோர்ட்டில் காமிச்சதான் கூட செம்மையாக வந்திருக்குன்னார். அப்படி இருக்கவங்களே நீங்கள் பேசலாமா? ஸோ இதை பற்றி கவனம் சொல்லுங்கள் பாய் நண்பர்கள்.